எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை காத்து கொண்டு வாழ வைத்து கொண்டு இருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவே சரணம். இந்த நிகழ்ச்சியில் இன்று உங்களுக்காக ஒரு விஷயத்தை ஒரு சிறு கதை, கற்பனை கதையாக உங்களுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன். அந்த கதை மூலமாக மக்களாக, அதாவது கணக்கம்பட்டி பக்தராகிய உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தை மட்டும் தாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு சிறு கற்பனை கதை தான். ஆனால் அதில் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் தாங்கள் ஏற்றுக்கொள்வது நலம். இப்போ நமக்கு அந்த கதைகள் சொல்வோம். ஒரு நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு அரசர் ஒரு நாள் தன்னுடைய மந்திரியிடம் கூப்பிட்டு கேட்குறாரு. அரசர் மந்திரி, நாட்டின் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்காங்க, அவர் நலம் குறைபாடுகள் எதுவும் உண்டா அப்படின்றது வரை கேட்குறாரு. அதற்கு அந்த மந்திரி சொல்கிறார், நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறைபாடுகள் இல்லை ராஜா. ஆனால் அன்றாடம் எல்லோருடைய மனதிலும் ஏதோ ஒரு குறைபாடுகளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, ஏன் என்னை உள்பட அப்படின்றது அவர் சொல்கிறார். அதற்கு அதை கேட்ட ராஜா தன் நிலையில் தனக்குன்னு ஒரு குற்றம், அதாவது ஒரு குறைபாடுகள் இருப்பதை வெளிப்படுத்திக்கலாம, உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைபாடுகளை தாங்கள் சொல்லிவிட்டீங்க, நான் சொல்ல மாட்டாமல் இருக்கிறேனே அப்படி மனதிற்குள் எண்ணிக்கை இருப்பினும் மற்றொரு விஷயத்தை அவர் கேட்குறார். அது என்ன மந்தியாரே அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றா இரண்டா பல விஷயங்கள் ராஜா அவர்களே அப்படின்றார். அப்படியா, சரி, அப்போ எந்த மாதிரியான மக்களுக்கு என்ன குறைபாடுகள் அப்படின்னு கேட்குறாரு. இருக்கப்பட்டவர்கள் இருந்து இல்லாதவர்கள் எல்லோருக்குமே பல கஷ்டம், துன்பம், துயரம், வேதனைகள் இருக்குங்க ராஜா அப்படின்றாரு. அப்படியா, சரி, அப்போ வருகிற புதன்கிழமை அன்று அரண்மனைக்கு எல்லா மக்களையும், பொதுமக்கள் எல்லோரையும் வர சொல்லுங்க, அவர் குறைபாடுகள் நானே நேரில் நின்று அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன், முடிந்தால் அதை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரிங்க ராஜா அப்படின்ட்டு அந்த விஷயத்தை ஒரு நாட்டு மக்கள் எல்லோருக்கும் வெளிப்படுத்துகிறாங்க. அது சொன்னது தேதிப்படி நாட்டு மக்கள் பலவர் அந்த அரண்மனை முன்னாடி காத்து கொண்டு இருக்காங்க. ராஜா வருகிறார். அந்த கூட்டத்தை பார்த்து பிரமித்து போய்கிறார். நாட்டில் உள்ள மக்கள் பூரா இங்கே தான் இருக்காங்களே, அது எப்படி மந்தியாரே இருக்காங்க? ஆம் ராஜா, நான் தான் சொன்னேனே, அதில் என்னையும் உள்பட அப்படின்ட்டு. அப்படியா, சரி, ஏன்னா இந்த அரச சபையிலேருந்து எதுவும் குறைபாடுகள் இருக்கான்னு கேட்டால் எதுவும் இல்லை. அப்புறம் என்னன்னு ராஜா கேட்குறாரு. ஒரு சிலர் கூப்பிட்டு கேட்குறாரு. ஒருத்தரும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதை எப்படி தீர்த்து வைப்பதுன்னு புரியாமல் இருக்கும்போது அந்த மந்திரியார் ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்ன ஆலோசனை அப்படின்னா, ராஜா, நம் நாட்டுக்கு மனித ரூபத்திலே ஒரு கடவுள் வந்திருக்கிறார். அவர் நினச்சா நாட்டு மக்களுடைய குறைபாடுகள் மட்டுமில்லை, எல்லோருடைய குறைபாடுகளும் அவர் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த சுவாமி அவர்களுக்கு உண்டு அப்படின்றாங்க. மற்றும் அந்த சுவாமியோடைய பெருமைகளை பற்றி அந்த ராஜாவிடம் அந்த மந்திரியார் சொல்கிறார். அதை கேட்டுக்கொண்டு இந்த ராஜா பிரமித்து போகிறாரு. இந்த கலியுகத்தில் இவ்வேனா உண்மையா, சாத்தியமா அப்படின்றாரு. ஆமாங்க சுவாமி, இது சாத்தியமே, நீங்களே அவரை சந்திச்சு பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும்ன்றாங்க. அப்படியா, உடனே ஒரு தேதியை சொல்லுங்கள் அன்று நம்ம எல்லோரும் நாட்டு மக்களோடு நானும் நீங்களும் எல்லோருமே சென்று அந்த சுவாமி அவர்களை சந்திப்போம், அவரோட ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம வருவோம் அப்படின்னு சொல்கிறார். சரிண்டு ஒரு நாள் எல்லோருமே நாட்டு மக்கள் எல்லோரும் சேர்ந்து போகிறாங்க. அந்த ராஜா அது சொல்கிறாரு, மக்களே, அந்த சுவாமி அவர்கள் மூலமாக தான் நம்மளுடைய குறைபாடுகளை தீர்த்து வைக்க முடியும். ஆகையால் நீங்கள் வரும்போது உங்களுடைய கஷ்டம், துன்பம், துயரம், வேதனைகள் அனைத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு வாங்க அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. சரிங்க ராஜா அவர்கள் என்று எல்லோரும் கிளம்புகிறாங்க. குறிப்பிட்ட அந்த தேதியில் எல்லோரும் வந்துடுறாங்க. அரசு சபையிலேருந்து ராஜா, மந்திரி, எல்லோரும் மக்கள் எல்லோருமே சேர்ந்து அந்த சுவாமி அவர்களை சந்திக்க எல்லோரும் செல்கிறாங்க. செல்லும்போது எல்லோருமே பல மூடைகளை மூட்டை மூட்டையாக தன்னுடைய பிரச்சனைகள் எல்லோரும் கட்டி கொண்டு வராங்க. அதை கண்ட ராஜா அவர்கள் பிரமித்து போகிறாரு. என்ன மக்கள் இவ்வளவு மூடைகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. ஆமாங்க சாமி, நம்ம அரசு சபையிலேருந்து மக்களுக்கு என்ன தான் ஒரு சில விஷயங்கள் மக்களுக்காக செய்தாலும் மக்களுக்குன்னு சில தனிப்பட்ட முறையில் பல பிரச்சனைகள், துன்பம், துயரம், வேதனை எல்லாம் இருக்கும் சாமி. அது இவ்வளவா? ஆமாங்க சாமி அப்படின்றாங்க. ஏன்னா காலம் கலியுகம், அதனால் அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ராஜாவும் அப்படியே மனம் மறந்துருக்கிறார். இந்த நாட்டையே ஆட்சி ஆளக்கூடிய அரசராக இருக்கிற நமக்கே பல பிரச்சனைகள் இருக்குது, அதை வெளிப்படுத்தாமல் நம்ம இருக்கோம். இந்த சுவாமி அவர்களை காணும்போது
நம்மோட குறைகளும் சாமிகிட்ட சொல்லி அதையும் திருத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மந்திரியாரும் அதே மாதிரி நினச்சிக்கிறாரு. சுவாமிகள் சந்திச்சோடையும் அப்புறம் நம்ம ஒரு குறைபாடுகளை சொல்லி சுவாமியிடம் சரணகதி அடைஞ்சோம்னா சுவாமி அவர்கள் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுருவார் அப்படின்னு அந்த முடிவோடு எல்லோரும் போகிறாங்க. இப்படி எல்லோருமே சேர்ந்து சுவாமி அவர்களை சந்திக்க செல்லும்போது சுமந்து கொண்டு போன அந்த மூட்டையோட சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துக்கிட்டே வருது. அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த எல்லையை தாம் மிதிக்கும் போது கம்ப்ளீட்டாக எந்த விதமான சுமைகளும் இல்லாமல் போயிடுது. ஒரு சிலருக்கு மட்டும் சற்று கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் இருக்குது, ரெண்டு போயிடறாங்க. இது எப்படி சாத்தியம்? சுவாமி அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்கே மூடையோட சுமைகள் குறையுது, எப்படி சாத்தியம்துனா அப்படின்னு ராஜா கேட்குறாரு. மந்திரியார் சொல்கிறாரு அதுக்கு. அதான் சுவாமி, அந்த சுவாமியோட மகிமை அப்படின்றாங்க. இதனால் எப்படி சாத்தியம் கலியுகத்தில் அப்படின்னு பல விஷயங்களை எண்ணிக்கை கொண்டு போகிறாரு. சாமியை சந்திக்கிறதுக்கு முன்னக்கே நம்மளோட குறைபாடுகள் குறையுது, அந்த சுமைகள் குறையுது, எப்படி சாத்தியம்? ஆச்சரியம், விடை கிடைக்கல. சுவாமியை போய் எல்லோரும் சந்திக்கிறாங்க. சந்தித்தோம்னா அங்கே போனோம்னா அங்கே சுவாமி அவர்கள் ஒரு மூட்டையை வைத்து கொண்டு இருக்காரு. ராஜா அவர்களுக்கும் மக்கள் அவர்களுக்கும் மந்திரியாருக்கும் எல்லோருக்குமே பிரமித்து போயிறாரு. நம்ம தான் பல மூடையில் நம்ம கஷ்டம் துன்பம் துயர வேதனைகள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி தூக்கிட்டு வந்தோம்னா இங்கே சுவாமி அவர்கள் ஒரு மூட்டையை வைத்து கொண்டு இருக்கிறாரு. என்னன்னு புரியல. புரியாமல் ராஜா எல்லோரும் மக்கள் எல்லோரும் அவரோட போய் முன்னாடி நிற்கிறாங்க. சுவாமி அவர்கள், என்ன மாரியம்மா சந்திக்க வந்திருக்கியா? என்னடா சாமி, ஆண்டி அரசன் வரை எல்லோரும் என்னை சந்திக்க வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க சாமி, நீங்கள் என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் குறைபாடுகள் எல்லோரும் நான் ஏற்றுக்கிட்டேன்டா சாமி. மாரியம்மா கவலைப்படாத, எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன், போய் புலப்ப தளப்பை பாருங்கடா சாமி அப்படின்னு சொல்கிறாரு. எந்த விதமான குறைபாடுகளும் சொல்லவே இல்லை. அதற்கு முன்னாடியே எப்படிங்க சாமி இப்படி சொல்கிறீங்கண்ணா? அது அப்படி தான்டா சாமி, போ அப்படின்னு போய் பொழப்ப பாரு, இல்லை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றாரு. சாமி, நீங்கள் ஒரு மூடையை வச்சுருக்கீங்களே, அது என்ன சாமின்னு? உங்கள் கர்மாத்தா தாண்டா நான் சுமந்து திரிகிறேன், போடா சாமி, பொழப்ப பாருங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. போயிறாங்க எல்லோரும். இப்படின்னா எப்படி சாத்தியம்? ஆனால் அந்த ராஜா அவர்கள் சொல்கிறாங்க, சுவாமி எங்களோடு சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் உங்களை பார்க்குறதுக்கு பல மூட்டையாக தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு வந்தோம். வரும்பொழுது எல்லாரோடைய கஷ்டமும் தீர்ந்துருச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருடைய மூட்டை மட்டும் முழுமையாக குறையாமல் கொஞ்சம் குறைந்திருக்கு, வெயிட் குறைஞ்சிருக்கு. ஆனால் மற்ற இன்னும் வெயிட் அப்படி இருக்கே சாமி, என்ன காரணம் சாரம் அப்படின்னு கேட்காங்க. அதற்கு சுவாமி அவர்கள் சொல்கிறாங்க, அதுக்குன்னா ஒரு கணக்கு இருக்குடா சாமி. ஒரு சிலருக்கு நாங்கள் எந்த ஒரு குறைபாடுகளும் குறையில் தீர்க்கவில்லையே அப்படின்னு ஆதங்கம் அவங்க மனசில் இருக்கும். ஆனால் ஏன் உடனே அந்த விஷயங்களை நிறைவேற்றி வைக்காமல் இருக்கிறேன்றது அதுக்கு உண்டான காரணம் எனக்கு மட்டும்தான்டா சாமி தெரியும். போடா நான் பார்த்துக்கிறேன்டா, போடா கண்ணுடா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி எல்லோருக்கும் அனுப்பி விட்றாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய கணக்கம்பட்டி சுவாமி அவர்கள் தான். ஏன்னா நம்முடைய விதி கணக்குகளை போட்டு கணித்து மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய கணக்கம்பட்டி சுவாமி அவர்களுக்கு மட்டுமே உண்டு. இது ஒரு கதை அல்ல, இது ஒரு கற்பனை கதை அல்ல. இந்த கதைக்குள் இருக்கும் அதோடைய சுச்சம்பங்கள் தான் முக்கியம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் மக்களாகிய பக்தர்களாகிய நாம் கணக்கம்பட்டியோடைய ஐயாவுடைய ஆற்றல் அருள் நிலை நாம் அந்த அவருடைய எல்லைக்கு சென்று தான் நம்முடைய கர்மாக்களை தொலைக்கணும், நம்ம கஷ்டம் துன்பந்த உயரங்களை தீர்த்து வைக்கணும் அப்படின்றது சாத்தியம் அல்ல. நம்ம எல்லாமே ஒரு மணி தான்டாப்பா சாமி அப்படின்னு அவர் வாழ்ந்த காலத்தில் பக்தரிடம் சொல்லியிருக்கிறார். அதனால் அவரோட எல்லைக்கு சென்று தான் எல்லாத்தையும் அவரிடம் கூறி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணுன்றது சாத்தியமல்ல. அவரோட எல்லைக்கு நம்ம சென்றாலும் செல்லாவிட்டாலும் அவர்கள் நம் இல்லத்தில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய உள்ளத்தில் கணக்கம்பட்டி சுவாமி அவர்களை இருக்க பிடித்து கொண்டு அவரிடம் நம் மனம் அவரோட சரணாகதி அடைந்து விட்டால் மட்டுமே போதும். முடிந்தவர்கள் அவர் எல்லைக்கு சென்று வரலாம், முடியாதவர்கள் அவர் எல்லைக்கு சென்று வரும் என்ற அவசியமே இல்லை. அவரை
நம் மனதிற்குள் பிடித்து வைத்து விட்டால் போதும், அவர் நம்முள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதுதான் சாத்தியம். நம்முடைய கஷ்டம், துன்பம், துயரம், வேதனைகளை கணக்கம்பட்டி ஐயா அவரிடம் எடுத்து சொல்லி தான் புரிய வைக்கும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அவர் நம்முள் இருக்கிறார். நம்ம உடலுக்குள், நம்ம ஆன்மாக்குள், நம்ம மனதிற்குள் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆகையால் நம்முடைய விஷயங்களை நாம் சொல்வதற்கு முன்பே அவருக்கு எல்லாம் தெரியும். 2001 பராசக்தி அவர்கள் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணாங்க. உன்னை நீ அறிய மாட்டாய், உன்னையும் நான் அறிவேன்பாள் பராசக்தி. அது உண்மைதான். ஏன்னா நம்முடைய விஷயங்களை எல்லாமே விதிக்கப்பட்ட பிற்பாடு தான் நம்ம பிறக்கிறோம். ஆகையால் இந்த பூமியில் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும்ன்றது இறைவனுக்கு மட்டுமே புரியும். அதனால் நம்ம கணக்கம்பட்டி ஐயா அவரிடம் எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து சொன்னால் தான் நடக்கும் அப்படின்ற சாத்தியமே இல்லை. நம்முடைய மனம் அவரிடம் சரணகதி அடைந்து விட்டாவே போதும், எல்லாம் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் பார்த்து கொள்வார். ஒரு சிலர் என்னவாங்க, நம்ம கணக்கம்பட்டி ஐயாவிடம் நம்முடைய பிரச்சனைகள் எடுத்து சொல்கிறோம், ஆனால் நடக்க மாட்டுதே, காலதாமதம் ஆகுதே அப்படின்னு. எல்லாற்றுக்குமே ஒரு கணக்கு அவர் வச்சுப்பார். காலம் தாமதம் நடக்குது, அந்த காரியம் வெற்றி அடைய மாட்டுது, நிறைவேற மாட்டுது அப்படின்னா நம்முடைய மனதிற்கு நிறைவேற மாட்டுதே என்ற ஆதங்கம் தான் நம்ம மனதில் இருக்கும். ஆனால் அதோடைய உண்மையான சூட்சுமம் என்னன்றது கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் புரியும். ஒரு விஷயம் நிறைவேறாமல் காலந்தாமதம் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு கணக்கு நிச்சயமாக கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வச்சுப்பார். நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி அடையும். வெற்றி அடையவிட்டுனா அதற்கு வேறு ஒரு சூட்சுமம் இருக்கும். என்ன காரணம்ன்றது அவர்களுக்கு மட்டும்தான் புரியும். தயவு செய்து பக்தர்களாகிய நாம் அந்த காரியம் நிறைவேறலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றது அவர் தான் தெரியும். ஒருவேளை அது நிறைவேற்று நாம் என்ன நினைக்கிறோமோ அது நிறைவேற்றி விட்டோமா, அதற்கு பக்க விளைவுகள் வேறு ஏதோ ஒரு பிரச்சனைகள் நிறைவேறும்ன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு அந்த காரியம் வெற்றி அடையவில்லையே என்ற ஆதங்கம் மட்டும்தான் நமக்கு இருக்கும். தயவுசெய்து கணக்கம்பட்டி ஐயா அவரிடம் இருக்கக்கூடிய பக்தி எந்த ஒரு நிலையிலும் ஒரு துளி அளவு கூட அவர் மேல் உள்ள பக்தி குறைந்துடாமல் பார்த்துக்கோங்க. நாளுக்கு நாள் கணக்கம்பட்டி ஐயாவிடம் இருக்கக்கூடிய பக்தி அதிகரிக்கும் தவிர எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் ஒரு துளி அளவு கூட அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்துவிடாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லாமே அவருக்கு தெரியும். நாம் எல்லோருமே கணக்கம்பட்டி ஐயாவருடைய பிள்ளைகள். தாம் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும்ன்றது பெற்றவர்களுக்கு தெரியும். அதன்படி கணக்கம்பட்டி ஐயாவர் அவர்களுக்கு யாருக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் மீது இருக்கக்கூடிய பக்தி எந்த ஒரு நிலையிலும் குறைந்து விடாமல் பார்த்துக்குங்க. நிச்சயமாக உங்களை யாரையுமே கைவிட மாட்டார் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். எல்லாம் அல்ல கணக்கம்பட்டி ஐயாவே சரணம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் சிரஞ்சீவியாக இருந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஈஸ்வரா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவர்களுக்கும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு செய்யக்கூடிய துண்டாக நினைத்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்களுடைய நண்பர் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பயன் அடையட்டும். கணக்கம்பட்டி ஐயாவருடைய புகழை இந்த உலகம் முழுக்கும் நிரப்புங்க. யாம் பற்ற இன்பம் இந்த வையகம் பெறட்டும் என்பது இதன்படி கணக்கம்பட்டி ஐயாவருடைய அனுகிரகங்கள் பெற்ற நாம் பெறாதவர்களுக்கு கணக்கம்பட்டி ஐயாவருடைய புகழை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுவோம். எல்லோரும் கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை பெறட்டும். இந்த ஊர், இந்த உலகம் எல்லோரும் வளம் பெறட்டும். ஈஸ்வரா.